ஏமா பொங்குதுமா பொங்குது. எல்லாரும் குழவை விடுங்க. பொங்கல் பொங்கிருச்சு. இனி என்ன அடுத்து? ஏமா லட்சுமி நாச்சியார் பிள்ளைங்களாம் எந்திரிச்சிட்டாங்களா? எழுப்பி விட்டுட்டு தாமா வந்திருக்கோம். குளிச்சு ரெடி ஆகிட்டு இருப்பாளுங்க. ஏமா அகிலா அடுத்து என்னம்மா பண்ணலாம்? அடுத்து என்னத்தை சாமி தான் கும்பிடணும். ராமண்ணே எங்களை எல்லாத்தையும் ஒரு போட்டோ எடுங்க. பாப்பா எடுத்துட்டா போச்சு. ஏமா வந்ததே மறந்து உங்க போட்டோ எடுத்துட்டு இருக்கேன் பாருங்க. உங்க எல்லாத்தையும் கூப்பிட்டாங்கம்மா, முன்னாடி வர சொன்னாங்க. இதோ வந்துட்டோனே. வாங்கடி போலாம். யாரையுமே காணோம். ஏமா எல்லாரும் முன்னாடி வண்டியில போயிட்டாங்கம்மா, லேட் ஆயிடுச்சு, நல்ல நேரம் முடிய போகுதுன்னு. அதனால உங்களை எல்லாரையும் பின்னாடி கார்ல கிளம்பி வர சொன்னாங்க. அண்ணன் 2 பேரும் கிளம்பல. அவங்க கிளம்பினோடனே நீங்க எல்லாம் சேர்ந்து ஒன்னா வர சொன்னாங்கம்மா வயல் வீட்டுக்கு. ஓகே ராமண்ணா, நாங்க பாத்துக்கிறோம். அண்ணன் 2 பேரும் எங்க? இதோ வந்துட்டு இருக்காங்கம்மா. செம்மையா இருக்கோங்க. உங்களுக்கு இவ்வளவு நேரமா கிளம்பி வர்றதுக்கு? பொண்ணுங்க நாங்களே ரெடி ஆகிட்டோம். உங்களுக்கு என்ன? பேண்ட் ஷர்ட்னா கரெக்டாக மாட்டி வந்திருப்போம். ஆனால் இது வேஸ்ட் சட்டை ஆச்சு. ராம் அங்கிள் தான் வந்து ஹெல்ப் பண்ணாரு. இல்லைன்னா நாங்கள் இன்னமும் லேட் ஆக்கியிருப்போம். ஓ வாவ், அலைப்பாய்த சக்தி கூட சிரிக்க தெரியுதே. எது அலைப்பாய்தி சக்தியா? எந்த ஆங்கிள் இவளை பார்க்க அலைப்பாய சக்தி மாதிரி இருக்கு. என்ன அவங்க இப்படி சொல்லிட்டு இருக்காங்க? சி எது? ஹலோ பார்த்து பேசுங்க. எங்க பார்த்ததுனால தானே சொல்றேன். உங்களுக்கு ஹீரோயின் தானே சொன்னேன், வில்லி நான் சொன்னேன். அடேங்கப்பா, டேய் உன் விளையாட்டு இங்கேயும் ஆரம்பிச்சிட்டியா? இது ஒன்னும் ஃபாரின் கேர்ள்ஸ் இல்லடா, தெரியுமே. அதுக்கு என்ன போ? டேய் அவங்களாம் நம்ம அத்தை பொண்ணுங்கடா, நம்ம வீட்டு பிள்ளைங்க. ஆமா, அதனாலதான் கிண்டல் பண்ணேன். டேய் உன் வாழெல்லாம் 1 மந்த்துக்கு சுருட்டி வை. அம்மா இருக்காங்க தெரியும்ல. நீ இந்த மாதிரிலாம் அட்டுணியம் பண்ணேன்னு வச்சுக்கோ, ஒரு நாள்லயே உன்னை திருப்பி பாரு நினைச்சுவாங்க. அத மனசுல வச்சுக்க. தெரியும் வாடா. இவன் என்ன இப்படிலாம் பண்றா? நம்மளால திட்டுவாங்க. சுத்தம் போ. இவனை நம்ம ரொம்ப கண்ட்ரோலா வச்சிருக்கணும். ஊருக்கு போறேன், முக்கியமா அடுத்தவங்க இங்க இருந்து கிளம்பு வரையிலும். பாத்து பாத்து பா, கீழே விழுந்துடாதீங்க. பாத்து நடந்து வாங்க. இல்லத்த பார்த்து நடந்து வரோம். அம்மா யாரு நாச்சியாரத்தை, யாரு லட்சுவத்தை? ஏன்பா உங்களுக்கு அடையாளம் தெரியலையா? இல்லத்த, ஒரு ஆள் சுடிதார்ல இருப்பீங்க, ஒரு ஆள் சாரியில இருப்பீங்க. ஹேர் ஸ்டைலும் டிஃப்ரெண்டா இருக்கும். இப்ப 2 பேரும் சாரியிலே இருக்கீங்க, ஹேர் ஸ்டைலும் ஒன்னாவே இருக்கே. சரி கண்டுபிடிங்க பாப்போம். மொத்தத்துல 2 பேரும் செம்ம கியூட்டா இருக்கீங்க அத்த. டேய் இதெல்லாம் உனக்கே ஓவரா இல்ல? ஓ அவங்களுக்கு பொண்ணுங்க இருக்குன்னு சொல்லிட்டு அத்தைங்களை ஐஸ் வைக்கிறியா? சும்மா இருங்க சக்தி. சும்மா இருங்கப்பா. டேய் உங்களுக்கு என்ன இவ்வளவு நேரமா? எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து சாமி கும்பிடாம லேட் ஆகி வரீங்க. சாமி கும்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா? ஐயோ அம்மா, அம்மா இல்லம்மா, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அந்த ட்ரெஸ் பண்றதுக்கு தான் லேட் ஆயிடுச்சு. ஆமாமா, முக்கியமா இத பத்தி தான் உங்கள்கிட்ட பேசணும்னு நினைச்சேன். இந்த ட்ரெஸ் இன்னும் எவ்வளவு நேரம் போட்டுட்டு இருக்கணும்னு சொல்றீங்களா? எப்ப அவுந்துடுன்னு தெரியாம பயந்துட்டு இருக்கேம்மா. டேய் பேருங்களா, என்னடா வேஷ்டி கட்டிட்டு உங்களால இருக்க முடியாதுன்றீங்க? லட்டு பத்தியா? டேய் நல்ல வேலைடா மயங்களா. நானும் தாண்டா எப்படா அந்த சாரியை கழட்டி தூக்கி விட்டுருவோன்னு இருக்குடா. கேளுங்கடா, ட்ரெஸ்ஸ மாத்திக்கலாம் ராஜமாதாட்ட. எது ராஜமாதாவா? என்ன சித்தி? டேய் அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். ட்ரெஸ்ஸ பத்தி கேளுங்கடா, மாத்திக்கலாமான்னு. அம்மா சொல்லுங்கம்மா, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிட்டா? நீங்க கேக்குறத பார்த்தா Dress கொண்டு வந்திருக்கீங்க போல. மட்டும் சொல்லுங்கம்மா, உடனே சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறோம். கார்ல தான் இருக்கு. அப்ப எல்லாம் பிளான் பண்ணி தானே வந்திருக்கீங்க. அப்புறம் எதுக்கு பெர்மிஷன்? போய் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. போங்க போங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்யூக்கா. ஏய் பெரிய பொண்ணு, நீ எங்க போற? இல்லக்கா அதான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண. நான் சொன்னது அவங்க 2 பேத்தையும். உனக்கு என்ன? குடும்ப பொம்பளையா இரு. ஒரு பேண்ட் சட்டை எடுத்து மாட்டிக்கிட்டு 24 மணி நேரமும் பொங்கலுக்கு கொஞ்சம் கூட ஒரு சாரி கட்டி இருக்க முடியாதா? அத்தை இதெல்லாம் நீங்க சொல்ல மாட்டீங்க. ஐயோ அக்கா, உங்களை கையெடுத்து கும்பிடுறேன். தயவு செய்து இதுக்கு மட்டும் பெர்மிஷன் கொடுங்கக்கா. சரி விடுமா, போய் தொலைறா. நம்ம என்ன சொன்னாலும் கேட்க மாட்டா. விடு விடு, போய் மாத்திக்க பெரிய பொண்ணு. தேங்க்யூ அத்தை. ஏமா லட்சுமி, அந்த பிள்ளைங்களாம் வந்துருச்சா இல்லையா? சாமி கும்பிட வரவே இல்லை. வந்துட்டாங்க அண்ணி. நம்ம சாமி கும்பிட்டு முடிச்சுன்னு சொன்னனால அவங்களாம் அந்த பக்கம் தான் நின்றுட்டு இருக்காளுங்க. சரிம்மா எல்லாரும் வீட்டுக்கு கிளம்பலாம். நேரம் ஆயிடுச்சுல்ல? எவ்வளோ நேரம் ஆச்சு? வந்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. வீட்டுக்கு கிளம்பலாமே. இல்லம்மா, பிள்ளைங்கெல்லாம் வயல் எல்லாத்தையும் சுற்றி பார்க்கணும்னு ஆசைப்படுறாளுங்க. நாங்கள் வேணா கொஞ்சம் இருந்து அவளோட வரோமே. நீங்கள் வேணா முன்னாடி போறீங்கன்னா போங்க. ஏமா அகிலா, நம்ம வேணா வீட்டுக்கு கிளம்புவோமா? ஏன்னா எல்லாரும் அங்கே முக்கியமான ஆளுங்கெல்லாம் பொங்கல் எதுமா நம்ம வீட்டில் பார்க்கறதுக்காக வருவாங்க. முக்கியமாக உன்னை பார்க்கறதுக்கு நம்ம வேணா அங்கே கிளம்பி போகலாமா? இவங்க வரட்டும்.
இல்ல லட்சுமி, நீங்க தான் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்பா இருக்கும். நீங்க 2 பேரும் இங்க என்ன பண்ண போறீங்க? நீங்க 2 பேரும் கிளம்பி வாங்க. அவள் என்ன சின்ன பிள்ளையா? ஆமா, பெரிய பொண்ணு இருந்து பார்த்து அவளை எல்லாம் கூட்டிட்டு வருவா. நம்ம எல்லாம் போலாமா? வரீங்களா? அப்படியா நீ, உங்க ஹெல்ப் தேவைப்படுதா? சரி நீ வாங்க போலாம். பிள்ளைங்களுக்கு இன்னும் காலையில் சாப்பிட கொடுக்கலாமா? ஏதாவது சாப்பிட வச்சுட்டு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணி எழுத சொல்லுங்கம்மா. அதுக்கப்புறம் நீங்க 2 பேரும் கிளம்பி வாங்க, நாங்க முன்னுக்கு போறோம். ஆமாம்மா, நீங்க அப்படி பண்ணிட்டு வாங்க, நாங்க முன்னாடி கிளம்பி போறோம். நானும் அத்தையும் வரோம். சரி பாக்கா, நம்ம 2 பேரும் அவளோட போய் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ண சொல்லிட்டு பெரிய பொண்ணு நம்பி விட்டு போகலாமா என்னன்னு வேற தெரியல. இந்த ட்ரெஸ்ஸுகளோட இருந்தாலும் அவளை தான் ட்ரெஸ் எல்லாம் நாஸ்தி ஆகிக்கிடுவாளுங்க. நம்ம போய் சொல்லிட்டு ஏதாவது சாப்பிட கொடுத்து நம்மளும் கிளம்புவோம். என்ன மாநாடு ரொம்ப பெருசா இருக்கு அண்ணீங்களா? எங்க ராஜமாதாவையும் அத்தையும் காணா? நீ வேற பெரிய பொண்ணு, அவங்க 2 பேரும் வீட்டுக்கு கிளம்பி போயாச்சு. அப்படியா? என்ன அதுக்குள்ள வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க? இப்ப நம்மளும் வீட்டுக்கு போக வேண்டியதானா? ஆஹா, இல்ல இல்ல, நாங்க மட்டும்தான் போறோம். நீ இருந்து அவள் எல்லாம் இங்க சுத்தி பார்க்கணும், அதெல்லாம் சுத்தி பார்க்க வச்சு கூட்டிட்டு வரியா? அப்படியா? ரொம்ப சந்தோஷம். நான் என்ன வீட்டுல போட்டு வேலை பார்க்க கொள்ள போதும்னு நினைச்சேன். நீங்க எனக்கு நல்ல வேலை இந்த மாதிரி பண்ணி கொடுத்துருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம் அண்ணி. நீங்க கிளம்புங்க, நான் பாத்துக்கிறேன் அவளுகளை. ஏம்மா, முக்கியமா அவளோட ட்ரெஸ் மாத்த சொல்லுமா. இங்க எங்கேயும் கீழே விழுந்துட்டு கிடக்க போறாளுங்க. அதனால ட்ரெஸ் எல்லாம் மாத்த வச்சு சாப்பாடு அங்க எடுத்து வச்சிருக்கோம், அதெல்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா இங்க கொஞ்சம் சுத்தி பார்க்க வச்சு கூட்டிட்டு வா, சரியா? சரி அண்ணி, கவலைப்படாதீங்க, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீங்க கிளம்புங்க. சந்தியா, இங்க வா, நான் உன்னைதான் தேடிக்கிட்டு இருக்கேன். சொல்லுங்க அத்தை, சொல்லுங்க. ஆமா, மத்தவங்க எல்லாம் எங்க காணோம்? எல்லாம் இந்த பம்ப் செட் கிட்ட நின்று போட்டோ எடுத்துட்டு இருக்காளுங்க அத்தை. நான் அம்மா காணோமேன்னு தேடி வந்தேன். அப்படியா? சரி சரி, நீ போய் ட்ரெஸ் மாத்திக்கோ. அவர்களையும் கூப்பிட்டு ட்ரெஸ் மாத்த சொல்லு. அம்மா உங்க வீட்டுக்கு கிளம்பி போயிட்டாங்க. நீங்க வயல்லாம் சுத்தி பார்க்கணும்னு சொன்னீங்களாமே, இப்போ எல்லாம் ட்ரெஸ் மாத்திட்டு வாங்க. சாப்பிட்டுட்டு நம்ம எல்லாம் வயலை சுத்தி பார்க்கலாம். அப்படியா? வீட்டுக்கு போயிட்டாங்களா? ஒண்ணுமே சொல்லவே இல்லை. ஆமாத்த, எப்படா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுவோன்னு இருந்துச்சு. மாத்திக்கிட்டா சரி த, அவங்களே கூட்டு போய் ட்ரெஸ் மாத்திட்டு வரோம் த. சரி சரி, சீக்கிரமா எல்லாம் முடியுங்க, அப்பதான் சீக்கிரம் வயலை சுத்தி பார்க்க முடியும். சே, இவங்களை எங்க காணோம்? நம்ம ரொம்ப நேரமா தேடிட்டு இருக்கோம். நம்மளோட தானே வந்தாங்க, 2 பேத்தையுமே காணோம். சரி சரி, இங்க தானே இருக்க போறாங்க, அப்புறமா பாத்துக்கலாம். அழகா இருக்கு, சூப்பரா இருக்கு, நிறைய கரும்பு இருக்குல்ல. இங்க இருக்கு, போட்டோ எடுத்துக்கலாமா? ஆமாப்பா, செம்ம சூப்பரா இருக்கு, இங்கே ஒரு போட்டோ எடுத்துக்கலாம். உங்களை எங்கெல்லாம் தேடுறது? இங்கேயா இருக்கீங்க? என்னாச்சு? எங்கெல்லாம் தேடிட்டு இருக்க? இங்க நல்லா இருக்கேன்னு போட்டோ எடுக்கலான்னு வந்தோம். அம்மா உங்கெல்லாம் கிளம்பிட்டாங்களா? என்ன சொல்ற? அம்மா அவங்க கிளம்பிட்டாங்களா? ஆமா, நம்ம வயலெல்லாம் சுத்தி பார்க்கணும்னு சொன்னனால பெரிய பொண்ணு அத்தையை விட்டுட்டு போயிருக்காங்க. நம்மளாம் வயலெல்லாம் சுத்தி பார்த்துட்டு வர சொல்லி. அவங்க ஏதோ வீட்டில் வேலை இருக்குன்னு எல்லாரும் கிளம்பி போயிட்டாங்க. எங்கம்மா கிளம்பிட்டாங்களா? உங்க அம்மா தான் முதல்ல எல்லாத்தையும் வீட்டுக்கே கூட்டிட்டு போயிருக்காங்க. அப்படியா? ஜாலி, நீ நல்லா என்ஜாய் பண்ணலாம். ஆமா சக்தி, இப்போ நீ என்ன வேற ட்ரெஸ் போட்டிருக்க? அதுவா, பம்ப் செட்ல போட்டோ எடுக்கும் போது தண்ணியில ஃபுல்லா நனைஞ்சிட்டேன், அதனாலதான். ஐயோ, அந்த ட்ரெஸ் ஃபுல்லா நனைஞ்சிருச்சா? அம்மா அதனால தான் எல்லாத்தையும் ட்ரெஸ் மாற்றிக்க சொன்னாங்க. அதுக்குள்ள நீ வேற ஒரு ட்ரெஸ் இந்த மாதிரி போட்டிருக்க. வாங்க போய் எல்லாரும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம் நார்மல் ட்ரெஸ்ஸுக்கு. ஆமாப்பா, இந்த ட்ரெஸ்ஸில் இருக்க முடியல. எனக்கு இங்கே இருக்க இந்த வயலில் வேறு நடக்க வேற முடியல, கீழே விழுற மாதிரியே இருக்குது. எல்லாரும் சேர்ந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம், வாங்க போகலாம். ஏம்மா வாங்க போவோம். இது வந்துட்டா அத்தை. சரிம்மா, நீங்கள் பேசிக்கிட்டு இருங்க, நான் போய் அவங்க 2 பேரும் எங்கே இருக்கான்னு பார்த்துட்டு வரேன். சரி அத்தை. வாங்க இப்போ எல்லாரும் போய் கரும்பு சாப்பிடலாம் அவங்க வர வரைக்கும். ஓ, நல்லா டேஸ்டா இருக்கே. என்ன தேடி போனேன், அவங்களையும் காணோம், அத்தையும் காணோம். சக்தி, கரும்பு நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கே. ஐயோ, வந்துட்டாங்க. சந்தியா, தொடச்சிக்கோ, தொடச்சிக்கோ. சும்மா ரெடி. ஓ, என்னை விட்டு கரும்பு சாப்பிட்றீங்களா? அத்தை, உங்களுக்கு ஒன்று எடுத்துக்கோங்க. அதெல்லாம் வீட்டுல போய் பாத்துக்கலாம். வேற எங்கேயும் வயல்லாம் சுத்தி பார்க்க போகலையா? நீங்க இதுலயே டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் முடிவு பண்ணிட்டீங்களா? ஓ, சுகர் கேன். மலர், உங்க அண்ணன் என்ன பிறந்தே லண்டன்லயா இருக்கான்? ஓவரா பண்றான். ஹலோ, என்கிட்ட வச்சுக்க, எனக்கு கொஞ்சம் மோசமான ஆளு. எப்பா, பயந்துட்டேன்ப்பா. சரி சரி, சண்டையெல்லாம் போதும், வாங்க இங்கே சுற்றி பார்க்க போகலாம். சரி வாங்க, எல்லா பேரும் போய் சுத்தி பார்க்க போலாம். டி அப்பா, உனக்கு ட்ரெஸ் மாற்றிட்டு வர்றதுக்கு இவ்வளோ நேரம் ஆயிடுச்சா? இல்ல சித்தி, அம்மா கார் கிட்ட வர சொன்னாங்க சித்தி, அதான் அங்க போயிட்டு வந்தேன். ஐயோ, செம்மையா இருக்காங்களே. சரி வாங்க எல்லாம் போகலாம். சரி, நான் இங்க உட்காந்துக்கிறேன், நீங்க எல்லாம் போயிட்டு வாங்க. டே, இவள பத்திரமா கூப்பிட்டு போயிட்டு வாங்கடா. எது, இவனுங்க எங்களை பார்க்க போறாங்களா? நாங்க தான் இவனில் பார்த்து கூட்டு போனோம். அதுவும் இவங்க 2 பேர் லண்டன் ரிட்டர்ன் வேற, ஒன்றும் தெரியாது இவங்களுக்கு. பாத்துக்கிறேன். சரி போலாமா?
பாத்துட மாட்டீங்களா? ஐயோ இல்லைங்க தெரியாம. இட்ஸ் ஓகே. இதை பார்த்தா சந்தியா தெரிஞ்சே இடிச்ச மாதிரி இருக்கே. வாட்ச் பண்ணுவோம். நாயே நில்றி, ஒழுங்குமே நின்று. சாரிப்பா, தெரியாம பண்ணிட்டேன்ப்பா. ப்ளீஸ்ப்பா ப்ளீஸ்ப்பா. என்ன கெஞ்சல் ஓவரா இருக்கு? நீ அப்படியெல்லாம் கிடையாதே. சரி சரி விடுங்க. எங்கே வந்து சண்டையா? ஏமா எப்பவுமே கோவமாவே தான் மூஞ்சி வச்சிருப்பியா? கொஞ்சமாவது சிரிமா. ஐயோ நீங்க வேறடா அண்ணா. அவ பேசி சிரிக்க ஆரம்பிச்சான்னு வச்சுக்கோங்களேன், நீங்களாம் காலி ஆயிடுவீங்க. அப்படியா? பார்த்தா அப்படிலாம் ஒன்றும் தெரியலையே. இப்ப ரொம்ப முக்கியம். வாங்கடி இப்ப விளையாடலாம். அதையாவது கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டு சொல்லுமா. வாங்க விளையாட போலாம். எம்மா நீ ஒண்ணுமே பண்ணாதம்மா. சந்தியா என்ன? சரி வா, ஒண்ணும் இல்ல போலாம். டேய் கார்த்திக், நீ தெரிஞ்சானே அந்த பொண்ணை பிடிச்ச? டேய் அப்படிலாம் இல்லடா. ஆனா அந்த பொண்ணு ரொம்ப ஓர வலியிற மண் இல்ல. ஓ உனக்கு இப்பதான் தெரியுதா? இவள ஒரு மன்மதன். தூ